என் பெயர் காவியா. அன்றைய காலை முதலே என் மனம் மிகுந்த துயரத்தில் இருந்தது. ஏனோ தெரியவில்லை. என் அபூர்வா அக்காவின் நினைவு இடைவிடாமல் வந்து கொண்டே இருந்தது. அவளிடம் பறந்து சென்றுவிட வேண்டும் என மனம் ஏங்கியது. ஆனால் அலுவலகம் செல்வது அவசியமாக இருந்தது. விடுப்பு எடுக்கவும் வழியில்லை. அதனால் மௌனமாக பையை எடுத்துக்கொண்டு அலுவலகம் நோக்கி புறப்பட்டேன். எல்லாம் சரியாகிவிடும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். ஏனென்றால் இதற்கு முன் இவ்வளவு பதற்றம் எனக்கு ஏற்பட்டதில்லை. நான் ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மனம் மிகவும் பதட்டமாக இருந்தது. தலையை இல்லை என்று அசைத்துவிட்டு உடனடியாக அக்காவின் வீட்டை நோக்கி சென்றேன். இவள் இவ்வளவு தீவிரமாக என் நினைவுக்கு வருகிறாள் என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என மனதுக்குள் வேண்டிக் கொண்டேன். நீண்ட தூரம் பயணித்து என் அக்காவின் வீட்டிற்கு சென்றேன். நான் கதவை தட்டுவதற்குள் உள்ளிருந்து அலறல் சத்தம் வர ஆரம்பித்தது. என் இதயம் பதறியது. என் அபூர்வா அக்கா அழுது கொண்டிருந்தாள். அவளது குரலில் இருந்த வலி விஷயம் மிகவும் தீவிரமானது என்று சொல்லியது. உடனே கதவை தட்டினேன். சில நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்தபோது எதிரே என் அத்தானின் அப்பா, அதாவது அக்காவின் மாமனார் நின்றிருந்தார். அவர் மிகவும் கலங்கி போயிருந்தார். கண்கள் சிவந்திருந்தன. முகத்தில் சோகம் தெளிவாக தெரிந்தது. நான் அவரிடம், அங்கிள், எல்லாம் சரியாக இருக்கா? அக்கா ஏன் அழுது கொண்டிருக்கிறாள்? உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன். ஆனால் அவர் தலையை இல்லை என்று அசைத்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டார். நானும் அவர் பின்னால் உள்ளே சென்றேன். எதிரே இருந்த காட்சியை கண்டு என் காலடியில் இருந்த பூமி குலுங்கியது. வீட்டின் கூரையே என் தலைமேல் விழுவது போல இருந்தது. அதிர்ச்சியில் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் அக்கா வெள்ளை துணியை அணிந்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். அவள் எதிரே அவளது கணவர் வருணின் சடலம் வைக்கப்பட்டிருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவளிடம் சென்று அவள் தோளில் கை வைத்து, அக்கா, தைரியமாக இரு. தைரியமாக இருப்பவர்களுக்கு இறைவன் துணையாக இருப்பான். இது அவன் கொடுத்த பொறுப்பு. அவர் கொடுத்தார், இப்போது திரும்ப எடுத்துக்கொண்டார் என்று ஆறுதல் சொன்னேன். நான் வேறு எதுவும் சொல்வதற்கு முன் என் அக்கா தன்னையே அடித்து கொண்டு கத்தினாள். எல்லா குற்றமும் என் மீதுதான். நான் அவர்களை போக விடாமல் இருந்திருந்தால் இன்று என்னை விட்டு போயிருக்க மாட்டார்கள். காவியா, அவர்களிடம் சொல். அவர்கள் எழுந்திருக்கட்டும், என்னிடம் பேசட்டும். அவர்கள் என்னை விட்டு போனால் நான் என்ன ஆவேன்? உன் அத்தான் மூலம்தான் உன் அக்கா உயிர் வாழ்கிறது. அவர்களிடம் சொல், எழுந்திருக்கட்டும். இல்லை என்றால் நான் என்னையே முடித்து கொள்வேன். அவள் பைத்தியம் போல தன்னையே அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். வருணின் அம்மா, அப்பா, அவர்களது சகோதரிகள் என அனைவரின் கண்களும் கலங்கி இருந்தன. அக்காவின் நிலையை பார்க்க சகிக்கவில்லை. என்னால் அவள் அருகில் உட்காரவே முடியவில்லை. நான் என் இடத்திலிருந்து எழுந்து உடனே அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுத்தேன். அவர்கள் விரைவில் அக்கா வீட்டிற்கு வர வேண்டும் என்று கூறினேன். அம்மா அப்பா காரணம் கேட்டபோது என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. தகவல் சொல்வது அவசியம். ஏனென்றால் அம்மாவை தவிர வேறு யாராலும் அக்காவை சமாளிக்க முடியாது. சோகமான மனதுடன் தகவல் கொடுத்துவிட்டு மொபைலை அணைத்தேன். மாலை நேரத்தில் அக்காவின் கணவர் வருணை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள். அக்கா அழுது அழுது மோசமாக இருந்தாள். நாங்கள் அனைவரும் அவளது துக்கத்தில் பங்கெடுத்தோம். அப்பா எப்போதும் அவளை உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். இன்று அவள் வெள்ளை புடவை அணிய வேண்டி இருந்தது. அவளது வாழ்க்கையில் இருந்து எல்லா நிறங்களும் பறந்துவிட்டன. மாமியார் வீட்டின் வசை சொல். நான் என் அக்காவை என்னுடன் அழைத்துச் செல்ல திரும்பினேன். ஆனால் அவள் தன் கணவரின் அறையை விட்டு வர தயாராக இல்லை. அவள் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாள். நான் வருணின் அறையை விட்டு எங்கும் போக மாட்டேன். நான் இங்கேதான் அவருடன் இருப்பேன். அவர் என் அருகில் இருக்கிறார். அவரது அப்பா அம்மாவும் அவளுக்கு புத்திமதி சொல்ல முயன்றன. ஆனால் அவள் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. நாங்கள் சோர்வடைந்து அடுத்த நாள் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம். எங்கள் மனம் எங்கள் அக்காவிடமே இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு நான் அக்கா வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த சூழ்நிலையை பார்த்து என் உயிர் உறைந்து போனது. அக்காவின் மாமியார் அவளை திட்டிக் கொண்டிருந்தார். அவளது நாத்தனார்களுக்கு என் அக்காவின் தலையை உடைக்க மனம் துடித்தது.
எல்லோரும் உன் காலடிதான் துரதிர்ஷ்டசாலி. நீ வந்த உடனேயே எங்கள் பிள்ளையை கொன்று விட்டாய். உன்னால் தான் என் வருண் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் என்று சொன்னார்கள். அவளது மாமியார் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். என் அக்கா குற்றவாளியைப் போல தலை குனிந்து அவர்களின் முன் நின்றிருந்தாள். நான் எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு உடனே உள்ளே நுழைந்து என் அக்காவை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு சொன்னேன், ஜாக்கிரதை, என் அக்காவை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் உங்கள் துக்கம் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு துக்கம் என் அக்காவுக்கும் இருக்கிறது. உங்கள் மகன் போயிருக்கலாம், ஆனால் என் அக்காவின் மாங்கல்யம் அழிந்து விட்டது. அவளது முழு வாழ்க்கையும் நாசமாகிவிட்டது. அவளது வாழ்க்கையிலிருந்து எல்லா நிறங்களும் பறந்து விட்டன. இந்த துன்பத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நான் என் அக்காவை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டேன். அவளது மாமியார் கோபத்துடன் சொன்னார், உனக்கு உன் அக்கா மீது இவ்வளவு துக்கம் இருந்தால் அவளை இங்கிருந்து கூட்டிச் செல். எங்கள் வீட்டில் அவளை விட்டு செல்ல வேண்டியதில்லை. அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யார் காரணமாக அவள் இந்த வீட்டில் இருந்தாலோ அந்த நபர் இப்போது சென்று விட்டார். எனவே இவளும் இங்கே இருக்க முடியாது. நான் அக்காவின் தோளில் கை வைத்து புரிய வைத்து, இதுதான் உலக நியதி. இங்கே தங்கியிருந்து வீணாக உங்களை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். இங்கே உங்களை உயிருடன் புதைத்து விடுவார்கள். எனவே என்னுடன் அம்மா அப்பா வீட்டிற்கு செல்வது நல்லது. உங்களுக்காக இன்றும் அந்த வீட்டின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்றேன். என் பேச்சை கேட்டு என் அக்கா அழுது கொண்டே தரையில் உட்கார்ந்து, நான் இன்றே இங்கிருந்து சென்று விடுவேன். ஆனால் அந்த வீட்டில் என் வருணின் வாசனை இருக்காது. அவரது பிம்பம் இருக்காது. நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியாது. என் வழியை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று துயரம் நிறைந்த குரலில் சொன்னாள். நான் என் காதலை இழந்து விட்டேன். என் காதல் என்னை குறுகிய வயதிலேயே விட்டு சென்று விட்டது. காவ்யா, வருண் எனக்கு என்னவென்று உனக்கு தெரியாது. அவள் குரலில் இருந்த வழி என் இதயத்தை கிழித்தது. சில சமயங்கள் அவள் முற்றிலும் தளர்ந்து போய் தரையிலேயே உட்கார்ந்தாள். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஆனால் நான் இப்போது இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் என்னை உயிருடன் இருக்க விடமாட்டார்கள் என்று சொல்லி தன் தலையில் வெள்ளை துப்பட்டாவை சரி செய்துவிட்டு சொன்னாள், என்னை அம்மா அப்பா வீட்டிற்கு அழைத்து செல். இங்கே இருந்தால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். இவர்கள் அனைவரும் என்னை கொன்று விடுவார்கள். பழி சொற்கள் சொல்லி நான் உடனே என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஏனென்றால் அவளை பார்த்து நான் அழ ஆரம்பித்தால் அவளும் தைரியத்தை இழந்து விடுவாள். நான் அவளது கையை பிடித்து அவளை எழுப்பிவிட்டு, இந்த மாதிரி உங்களை தளர விடாதீர்கள். இறைவன் எல்லாவற்றையும் தன் விருப்பப்படி செய்கிறான். அத்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தால் அதிலும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று ஆறுதல் சொல்லி என் அக்காவை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். மாமியாரை பார்த்து கோபத்துடன் சொன்னேன், ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் அக்காவுக்கு நீங்கள் செய்ததை இறைவன் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் மன்னிக்க மாட்டான். உங்கள் மகனின் ஆத்மா கூட கலக்கமடையும். ஏனென்றால் நீங்கள் அவரது மனைவியுடன் இப்படி நடந்து கொண்டீர்கள். இவ்வாறு சொல்லி நான் என் அக்காவுடன் அவளது மாமியார் வீட்டிலிருந்து புறப்பட்டு அம்மா அப்பா வீட்டை நோக்கி சென்றேன். நீண்ட தூரம் பயணித்த பிறகு நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். அம்மாவும் அப்பாவும் அக்காவை பற்றித்தான் வரவேற்பறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் அவளை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்த போது அவர்கள் இருவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. ஆனால் அக்காவின் நிலையை கண்டு அவர்கள் என் பக்கம் கேள்விக்குறியான பார்வையை வீசினர். நான் சைகையால் அவர்களை அமைதியாக இருக்கும்படி சொன்னேன். அப்பா அக்காவை மார்போடு அணைத்து கொண்டு சொன்னார், என் மகள் மிகவும் தைரியசாலி. இப்படி ஏமாற்றமடைய வேண்டாம். ஒரு நபர் சென்றதால் மட்டும் வாழ்க்கை நின்று விடாது. உனக்கு உன் அப்பா இருக்கிறார், உன் அம்மா இருக்கிறார், உன் தங்கை இருக்கிறாள். அவர்கள் உன்னை மிகவும் நேசிக்கிறார்கள். நீ இந்த மாதிரி ஒரு ஆள் போனதற்காக உன் மனதை சோகப்படுத்தி கொண்டால் அது மிகவும் தவறான விஷயம். ஆனால் அக்காவின் முகத்தில் இருந்த வெறுமை வேறு எதையோ சொல்லியது. ஏனோ விசித்திரமாக இருக்கிறது. எங்களுக்கு புரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று என் மனம் சொன்னது. நான் அக்காவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றேன். அவள் தளர்ந்து போய் கட்டிலில் படுத்து விட்டாள்.
நான் அவளது தலையில் விரல்களை ஓட்ட ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விட்டாள். நான் உடனே அறையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே அம்மாவும் அப்பாவும் நான் வருவதற்காக காத்து கொண்டிருந்தனர். நான் வெளியே வந்து அக்கா வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் தெரிவித்தேன். அம்மாவும் அப்பாவும் மிகவும் கவலையடைந்தனர். அக்காவை இனிமேல் அங்கே அனுப்ப போவதில்லை என்று அவர்களும் சொன்னார்கள். நானும் அவர்கள் பேச்சை ஆதரித்தேன். அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்து இன்று 3வது நாள். காலை முதலே அவளுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் திரும்ப திரும்ப வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். இதனால் அம்மாவும் நானும் மிகவும் கவலையடைந்தோம். நான் அவள் அருகே சென்றேன். அவள் தன் இடத்திலிருந்து எழுந்தாள். நான் அவளை பார்த்து, என்ன ஆச்சு அக்கா? எல்லாம் சரியா இருக்கா? படுக்கையில் படுத்துக்கோ, உன் உடம்பு சரியில்லை என்று கேட்டேன். அவள் இல்லை என்று தலையசைத்துவிட்டு கழிவறை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். திடீரென அவளுக்கு கடுமையாக தலை சுற்றல் ஏற்பட அவள் மயங்கி விழுந்தாள். என் இதயம் பதறியது. நான் கத்தி அம்மாவை அழைக்க ஆரம்பித்தேன். அக்காவை எழுப்ப முயன்றேன். ஆனால் அவளுக்கு உணர்வு திரும்பவில்லை. நான் உடனே ஒரு மகளிர் லேடி டாக்டருக்கு போன் செய்தேன். நான் ஒரே ஒரு பிரார்த்தனைத்தான் செய்தேன். நான் நினைப்பது போல இருக்கக்கூடாது. நிச்சயமாக இது ஒரு சந்தோஷமான செய்திதான். ஆனால் இந்த நேரத்தில் அப்படி நடந்தால் என் அக்கா மிகவும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். இது அவளது முழு வாழ்க்கையின் கேள்வி. சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் வீட்டிற்கு வந்து விட்டார். ஒரு ஊசி போட்டதும் அவளுக்கு சீக்கிரமே உணர்வு திரும்பியது. பிறகு அவர் எங்களிடம் சொன்னதை கேட்டு என் காலடியின் பூமி குலுங்கியது. மனிதன் எதற்கு பயன்படுகிறானோ அது நடந்துதான் தீரும். என் அக்கா விரைவில் தாயாக போகிறாள். இந்த செய்தி எங்கள் எல்லார் மீதும் வெடிகுண்டு போல விழுந்தது. அத்தானின் மரணத்திற்கு பிறகு இது போன்ற செய்தியை கேட்பது எங்கள் எல்லோரையும் கலக்கமடைய செய்தது. என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. நான் திரும்ப திரும்ப என் அக்காவை பார்த்து அழுது கொண்டே இருந்தேன். அவள் இந்த நேரத்தில் கர்ப்பமாக இருப்பது அவளது வாழ்க்கையை மிகவும் சிக்கலில் ஆழ்த்தும். அம்மா மென்மையாக பேசினார். டாக்டர் அம்மா, இது சந்தோஷமான செய்திதான். ஆனால் இப்போது நாங்கள் இந்த குழந்தையை வைத்திருக்க முடியாது. சில வருடங்களுக்கு பிறகு அவள் இந்த துக்கத்தில் இருந்து வெளியே வந்ததும் நான் அவளுக்கு 2வது திருமணம் செய்து வைப்பேன். இந்த குழந்தை பிறந்தால் எங்களுக்கு மிகவும் சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் இதற்கு கருக்கலைப்பு செய்து விடுங்கள். ஆனால் அவளுக்கு தெரியக்கூடாது. அம்மாவின் பேச்சை கேட்டு மருத்துவர் தலையை இல்லை என்று அசைத்து, உங்கள் மகள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். அவளுக்கு இரத்த பற்றாக்குறை மிகவும் அதிகமாக உள்ளது. நான் கருக்கலைப்பு செய்தால் அவளுக்கு மிகவும் அதிகமான இரத்தம் வீணாகும். இதில் இறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்கள் மகளின் உயிர் உங்களுக்கு பிரியமானால் நீங்கள் இந்த குழந்தையை எப்படியும் வைத்திருக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். டாக்டரின் பேச்சை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாக கவலை அடைந்தோம். அவர்கள் எங்களுக்கு சில தைரியம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் வீட்டிற்கு வந்து விட்டார். அவர் வந்ததும் அக்காவின் உடல்நிலை பற்றி கேட்டார். அவருக்கும் அக்காவின் நிலைமை தெரிந்தபோது அவரும் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். கொஞ்சம் நேரத்திலேயே அக்கா அறையிலிருந்து தடுமாறி வெளியே வந்து அம்மாவை பார்த்து, அம்மா, எல்லாம் சரியாக இருக்கா? அந்த டாக்டர் ஏன் வந்தார்கள்? எனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள். இப்போதைக்கு அம்மா அவளிடம் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது. அதனால் அம்மா அவளது கையை பிடித்து சோபாவில் உட்கார வைத்து அனைத்து நிலைமைகளையும் அவளுக்கு தெரிவித்தார். அக்காவின் முகம் வெளுத்து போனது. அவள் முகத்தில் எந்த பாவனைகளும் தெரியவில்லை. அவளுக்கு இது பற்றி முன்பே தெரிந்திருந்தது போல இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அக்காவின் கையை பிடித்தேன். ஆனால் அவள் உடனே தன் கையை விடுவித்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். ஒவ்வொரு தாய்க்கும் தன் குழந்தை மிகவும் மதிப்பானது. அக்கா அழுது கொண்டிருந்த விதத்தை பார்த்தால் அவள் தன் கணவரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள் என்பதும், தன் கணவனின் கடைசி நினைவு சின்னத்திற்கு அவள் எதுவும் செய்ய மாட்டாள் என்பதும் தெளிவாக தெரிந்தது. மாலை நேரத்தில் நானும் அம்மாவும் அப்பாவும் மூவரும் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம்.
அப்போது அக்கா திடீரென அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் இன்னும் அதே வெள்ளை துணியை அணிந்திருந்தாள். அவள் அம்மாவை பார்த்து சொன்னாள், நான் நாள் முழுவதும் இதை பற்றி யோசித்தேன். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் என் மனதில் வந்தது. நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க மாட்டேன். எனக்கு இந்த குழந்தையை கலைக்க வேண்டும். நான் கருக்கலைப்பு செய்ய விரும்புகிறேன். அவள் கண்களில் கடுமை இருந்தது. அம்மாவும் அப்பாவும் நானும் மூவரும் கவலையடைந்து, என்ன ஆச்சு அக்கா? நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? இது உன் ரத்தம், அத்தானின் கடைசி நினைவு சின்னம். நீ எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று கேட்டோம். என் அக்கா திடீரென்று பைத்தியம் போல ஆகிவிட்டாள். அவள் மேஜை மேல் இருந்த கண்ணாடி டம்ளரை தரையில் வீசி உடைத்தாள். கத்திக்கொண்டே சொன்னாள், இல்லை, இது உன் அத்தானின் கடைசி சின்னம் இல்லை. இது என் அழிவின் நினைவு சின்னம். இதை நான் என்னுடன் வைத்திருக்க மாட்டேன். இது என் குழந்தை இல்லை. அவள் பைத்தியக்காரி போல கத்திக்கொண்டே தரையில் உட்கார்ந்து விட்டாள். திடீரென அக்காவுக்கு இது என்ன ஆனது? யாரும் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அக்காவை சமாதானப்படுத்துவதற்குள் அவள் கத்தியபடியே மயங்கி விழுந்தாள். அக்காவின் மூக்கிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்ததால் அப்பா அவசரமாக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. நாங்கள் அக்காவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர். அக்காவின் டாக்டர் எங்களிடம் கோபத்துடன், நோயாளி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். இது இப்படியே தொடர்ந்தால் அவள் தன் உயிரையும் இழக்க நேரிடும். அவள் மனதில் ஏதோ ஒன்று புதைந்துள்ளது. அது வெளியே வர வேண்டியது அவசியம். அவள் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வரை அவளது நிலையில் முன்னேற்றம் இருக்காது. இல்லையென்றால் நீங்கள் அவளை இழக்க நேரிடும் என்று சொன்னார். நானும் மிகவும் கவலையடைந்தேன். இந்த காலம் எந்த பெண்ணுக்கும் மிகவும் துன்பம் தரும் காலமாகும். என் அக்காவும் இதையே அனுபவித்து கொண்டிருந்தாள். 9 மாதங்கள் எப்படி சென்றன என்பது எனக்கும் அம்மாவுக்கும் மட்டுமே தெரியும். நாங்கள் அக்காவை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தோம். என் அக்கா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு நாங்கள் அஞ்சனா என்று பெயரிட்டோம். அவள் பார்ப்பதற்கு ஒரு பொம்மை போலவே இருந்தாள். அவளது கண்கள் ஹெசல் பச்சை நிறத்தில் இருந்தன. அவளை பார்க்கும்போது அவள் ஒரு மாய பொம்மை போல தோன்றியது. நான் அவளை எப்போதும் என்னுடன் வைத்திருப்பேன். அதே சமயம் அக்கா ஒரு முறை கூட அவளை பார்க்க விரும்பவில்லை. அவளை மடியிலும் தூக்கவில்லை. அவளுக்கு பசிக்கும் போது பால் கேட்டாலும் அக்கா அவள் அருகே வரமாட்டாள். நாங்கள் குழந்தைக்கு வெளியே இருந்து பால் கொடுத்தோம். ஒரு நாள் நான் அஞ்சனாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கே திடீரென்று என் அக்காவின் மாமியார் குடும்ப டாக்டரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்ததும், உங்கள் அத்தான் தான் இறந்து விட்டார், எங்களுக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன் அவர் தனது பரிசோதனைகளை முடித்துவிட்டு சென்றார். அவரது அறிக்கைகள் இப்போதும் கூட எங்களிடம்தான் உள்ளன என்று வருத்தம் தெரிவித்தார். நான் ஏதோ யோசித்து அந்த அறிக்கைகளை கேட்டு வாங்கினேன். அத்தான் எதற்காக இங்கே வந்தார் என்று பார்ப்போம் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் ஏன் வந்தது என்று தெரியவில்லை. அறிக்கைகள் என் கைக்கு வந்தபோது நான் அவற்றை திறந்து பார்த்தபோது என் முழு மூளையே சுழன்றது போல உணர்ந்தேன். மருத்துவமனையின் கூரை என் தலைமேல் விழுவது போலவும் என் காலடியில் இருந்த பூமி குலுங்கியது போலவும் இருந்தது. ஏனென்றால் அந்த அறிக்கைகளில் என் வருணத்தான் ஒருபோதும் அப்பா ஆக முடியாது என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய மகள்தான் என் கையில் இருந்தாள். இது என்ன என்று நான் திகைத்து போனேன். நான் அஞ்சனாவை அழைத்து கொண்டு மருத்துவமனை பெஞ்சில் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். இப்போது எனக்கு மெதுவாக எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பித்தன. அக்காவின் கத்தல், அழுகை, தன்னையே முடித்துக் கொள்வதாக மிரட்டுதல், கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தது. இவை எல்லாவற்றின் அர்த்தமும் அக்காவுக்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதுதான். அதனால்தான் அவள் முகத்தில் எப்போதும் வேதனையின் அடையாளங்கள் தெரிந்து கொண்டே இருந்தன. இப்போது என் மனதில் ஆர்வம் குடியேறியது. அத்தானின் மரணமும் வேறு ஏதோ காரணத்தால் தான் நடந்திருக்கிறது. அவருக்கு கார் விபத்து நடக்கவில்லை. விஷயம் வேறு ஏதோ ஒன்று. நான் இப்போது எல்லா விஷயங்களின் ஆழத்திற்கும் செல்ல விரும்பினேன். அஞ்சனாவின் தந்தை யார்? அஞ்சனாவுக்கு பரிசோதனை செய்துவிட்டு நான் வீடு திரும்பினேன். அக்கா அம்மா அருகே ஒரு சிலையை போல உட்கார்ந்திருந்தாள்.
அவளது கண்களில் இருந்த வெறுமை நிறைய விஷயங்களை சொல்ல போதுமானதாக இருந்தது. என் அக்கா உண்மையில் மிகவும் கஷ்டங்களை சந்தித்திருந்தாள். முதலில் கணவன் பிரிந்து செல்வது, பிறகு வேறு ஒரு ஆணால் கர்ப்பமாவது. மருத்துவமனையில் இருந்து வந்த பிறகும் அக்கா அஞ்சனாவை தன் மடியில் எடுக்கவில்லை. அஞ்சனாவை பற்றி என்னிடம் எந்த பேச்சும் பேசவில்லை. அஞ்சனா என்னையே தன் தாயாக நினைத்தாள். ஏனென்றால் நான் எப்போதும் அவள் அருகே இருந்தேன். தாய் பாசத்தின் ஈர்ப்பு தனித்துவமானது என்றாலும் அக்கா அவளை பார்த்து மௌனமடைந்து அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுவாள். அஞ்சனாவின் தந்தை யார்? என் அக்காவுக்கு யார் அநியாயம் செய்தது? என் அக்காவுக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்தது? அத்தான் எப்படி இறந்தார்? இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டே தீருவது என்று என் மனதுக்குள் நான் உறுதி எடுத்து கொண்டேன். அஞ்சனாவுக்கு முழுமையாக 3 மாதங்கள் ஆகிவிட்டன. அடுத்த வாரம் என் சித்தப்பா மகளின் நிச்சயதார்த்தம் இருந்தது. அம்மாவும் அப்பாவும் மட்டுமே கிராமத்திற்கு சென்றார்கள். கிராமம் தூரமாக இருந்ததால் அவர்கள் அங்கே தங்குவது அவசியமாக இருந்தது. என் மூளையும் குதிரை வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தது. வீட்டில் யாரும் இல்லை. என் அக்காவுடன் இதை பற்றி பேச இது ஒரு சிறந்த வாய்ப்பு. என் அக்காவின் எந்த தவறையும் நான் யாரிடமும் வெளிப்படுத்த விரும்பவில்லை. அதிகாலையில் நான் அலுவலகம் செல்ல எழுந்தபோது திடீரென்று அக்கா என் அறைக்கு வந்து என்னை பார்த்து, அஞ்சனாவை என்ன செய்வது என்று கேட்டாள். அவள் தோரணை அலட்சியமாக இருந்தது. நான் அவளை பார்த்து, அம்மா இல்லை, அஞ்சனாவை நான் அலுவலகத்திற்கே அழைத்து செல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் உங்கள் மகளை பார்க்க கூட விரும்பவில்லை. ஆனால் அக்கா, இது தவறு என்றேன். அவள் கை தூக்கி சொன்னாள், ரொம்ப நன்றி தங்கை, நீ என் குழந்தையை சமாளித்து விட்டாய். நீ செய்ய வேண்டியதை செய்து விட்டாய். இப்போது குற்றம் சுமத்த வந்திருக்கிறாய். நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக அலுவலகம் போ. நான் மௌனமாக அலுவலகம் சென்று விட்டேன். ஆனால் ஏதோ வழியில் என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. ஏதோ தவறு இருக்கிறது. அக்காவின் திடீர் வருகையும் அஞ்சனாவை வீட்டிலேயே இருக்க சொன்னதும் ஏதோ விசித்திரமாக இருந்தது. நான் இரவு தாமதமாக திரும்பினேன். நான் வீட்டிற்குள் நுழைந்த போது எனக்கு ஏதோ அந்நியமான உணர்வு ஏற்பட்டது. வீட்டில் அக்கா மற்றும் அஞ்சனா தவிர வேறு யாரோ இருப்பதாக தோன்றியது. நான் வீட்டிற்குள் வந்ததும் சத்தமாக சொன்னேன், அக்கா, நான் வந்துவிட்டேன். இப்போது ஓய்வெடுக்க போகிறேன். அஞ்சனா நன்றாக இருக்கிறாளா? அக்கா வெளியே வருவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் உள்ளே இருந்து அவளது பதற்றமான குரல் கேட்டது. ஆமாம், அஞ்சனா நன்றாக இருக்கிறாள். அவள் தூங்கிவிட்டாள். அக்கா ஏதோ சிக்கலில் இருப்பது போல தோன்றியது. நான் அமைதியாக என் அறைக்கு சென்று உடையை மாற்ற ஆரம்பித்தேன். திடீரென்று அக்காவின் அறையில் இருந்து ஏதோ விழும் சத்தம் கேட்டது. நான் உடனே பதற்றமடைந்து மீண்டும் சத்தமாக கேட்டேன், என்ன ஆச்சு அக்கா? எல்லாம் சரியாக இருக்கா? ஆனால் அவள் உடனே, ஆமாம் ஆமாம், என் கையில் இருந்து பாட்டில் விழுந்து விட்டது. நீ உன் வேலையை பார். ஏன் கவலைப்படுகிறாய்? நானும் அஞ்சனாவுடன் தூங்க போகிறேன் என்றாள். ஏனோ என் மனதில் திரும்ப திரும்ப ஏதோ கோளாறு இருப்பதாக தோன்றியது. அதனால் நான் அமைதியாக மாஸ்டர் சாவியை எடுத்துக்கொண்டு அக்காவிடம் சென்றேன். ஏதோ கோளாறு இருக்கிறது என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன். என் அஞ்சனாவையும் அக்காவையும் இப்படி அழிக்கப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. நான் அறையின் கதவை திறந்தேன். எதிரே இருந்த காட்சியை பார்த்ததும் நான் கண்களை மூடிக்கொண்டேன். கனவில் கூட இப்படியெல்லாம் பார்க்க நேரிடும் என்று நான் நினைத்திருந்ததில்லை. என் அக்கா தன் நாத்தனார் கணவனுடன் உட்கார்ந்திருந்தாள். அவள் தலை குனிந்திருந்தது. அதே சமயம் அரவிந்த் அக்காவை தன் மார்போடு அணைத்து கொண்டு அஞ்சனாவை தொடர்ந்து கொஞ்சிக் கொண்டிருந்தான். நான் கோபத்துடன் கத்தி கேட்டேன், இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யார் நீ? என் அக்காவை விடு. என் குரலை கேட்டு அரவிந்த் திடீரென பதற்றமடைந்து தன் இடத்திலிருந்து எழுந்து நான் அண்ணியை பார்க்க வந்தேன். எனக்கு என் அண்ணன் மகள் பற்றியும் தெரியும் என்று தடுமாறியவாறு சொன்னான். அரவிந்த் தான் அஞ்சனாவின் தந்தை. சில நிமிடங்களிலேயே நான் முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டேன். அக்காவின் முகத்தில் இருந்த பதற்றம் மற்றும் அந்த நபர் அஞ்சனாவை கெஞ்சிய விதத்தை பார்த்து நான் எல்லா விஷயங்களையும் உணர்ந்தேன். நான் படிப்படியாக நடந்து அக்காவிடம் வந்தேன். அவளை மார்போடு அணைத்து ஆறுதல் சொன்னேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த நபர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது.
நீயோ என் கையிலிருந்து இப்போது நீ உயிருடன் தப்பித்து போ, பார்ப்போம். நீ என் அக்காவுக்கு என்ன செய்தாய் என்று எனக்கு எல்லாம் தெரியும். இதை கேட்டதும் அரவிந்த் அஞ்சனாவை தன் மடியில் ஏந்தி கொண்டு என் காலடியில் உட்கார்ந்தான். கலங்கிய குரலில் சொன்னான், நான் தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக என் தவறுக்கு மன்னிப்பில்லை. ஆனால் நான் அஞ்சனாவின் அப்பா. இந்த விதத்தில் எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். நான் உங்கள் அக்காவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் அதற்காகத்தான் இன்று இங்கே வந்தேன், உங்கள் அக்காவுடன் பேசி எல்லா விஷயங்களையும் முடிவு செய்ய. ஆனால் உங்கள் அக்கா இதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், நான் அவளுக்கு சற்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நான் மௌனமாக இருந்தேன். இப்போதைக்கு நான் அஞ்சனாவை என் மடியில் ஏந்தி கொண்டேன் மற்றும் அரவிந்தை வெளியே போக சைகை செய்தேன். ஆனால் அவன் என் அக்காவை பார்த்துவிட்டு சென்று விட்டான். நான் என் அக்காவை பார்த்தபோது அவள் திடீரென்று என் மார்போடு சாய்ந்து சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். அவள் அழுது கொண்டே என்னிடம் சொன்னாள், நான் உங்கள் அத்தான் வருணை திருமணம் செய்து அவர்களின் வீட்டிற்கு சென்ற நாளிலிருந்தே இந்த ஆள் என்னை துரத்தி கொண்டிருந்தான். முதல் இரவிலேயே அவன் என்னிடம் தவறாக நடக்க முயன்றான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் அத்தான் வந்துவிட்டார். அதன் பிறகு அவன் ஓடிவிட்டான். நான் தனிந்த குரலில் உங்கள் அத்தானிடம் இதை பற்றி சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேலி செய்து தள்ளிவிட்டார். அவருக்கு அவருடைய சகோதரன் மிகவும் நல்லவன். ஆனால் இந்த ஆள் முதல் தர மோசடிக்காரன். உங்கள் அத்தான் ஒரு வியாபார பயணமாக வேறு ஊருக்கு சென்றிருந்த போதுதான் இவன் எனக்கு தன் உண்மையான முகத்தை காட்டினான். என் கணவர் ஒருபோதும் அப்பா ஆக முடியாது என்று அவன் என்னிடம் சொன்னான். அதே நேரத்தில் அவன் என் கற்பை கெடுத்து விட்டான். நான் அவனிடம் கை கூப்பி கெஞ்சினேன். பிறகு நான் இந்த விஷயத்தை உங்கள் அத்தானிடம் மறைக்க கூடாது என்று முடிவு செய்தேன். அவர் வந்த நாளிலேயே நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பினேன். ஆனால் திடீரென்று அவர் அலுவலக தொலைபேசியில் வெளியே சென்று விட்டார். நான் திரும்ப வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துவிட்டு அழைத்து செல்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. ஆமாம், அவருக்கு ஒரு போன் வந்தது. அதில் அவர் இந்த உலகத்தை என்றென்றைக்குமாக என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த தருணம் எனக்கு மிகவும் வேதனையானதாக இருந்தது. பிறகு திடீரென்று நான் தாயாக போகிறேன் என்று தெரிந்தது. அது என்னை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இந்த ஆள் எனக்கு தொடர்ந்து போன் செய்து கொண்டே இருந்தான். நான் எப்போதும் பயத்திலும் அச்சத்திலும் இருந்தேன். இதை பற்றி யாரிடம் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் யாரிடம் சொன்னாலும் அவர்கள் என் மீது சேற்றை வாரி பூசுவார்கள். உன் முன் தானாகவே எல்லா உண்மைகளும் வந்துவிட்டதற்காக நான் என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதே சமயம் நானும் அக்காவிடம் டாக்டரிடம் எனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் சொன்னேன். அம்மாவும் அப்பாவும் வந்த பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அஞ்சனாவிற்காக நாங்கள் இந்த சமரசத்தை செய்தே ஆக வேண்டும். நாங்கள் எங்கள் முடிவை அக்காவிடம் உன் நாத்தனார் கணவனுடன் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்று சொன்னபோது அவள் கை கால்களை உதறினாள். அவள் மறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அம்மாவும் நானும் விலக்கி கூறியதால் அவள் சம்மதித்தாள். அஞ்சனாவிற்காக அவள் தியாகம் செய்தாள். இந்த ஆளும் எங்களிடம் அக்காவுக்கு சற்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். நீ அக்காவோடும் அவளது மாமியார் வீட்டில் தங்கக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக சொன்னோம். அதையும் அவன் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டான். உண்மையில் நாம் பார்க்கும் விஷயங்கள் உண்மை அடிப்படையில் இருக்காது. அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோபப்படுவதை அல்லது வருத்தப்படுவதை விட மனிதன் அதன் உண்மையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதில்தான் விவேகம் உள்ளது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.